உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நேற்று நம்ம ராத்திரி என்ன மெசேஜ் பேசணும்னா, கடவுளின் அன்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அன்பு மழை, அந்த அன்பு மழைக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால தான் மாரியம்மா அப்படின்றது என்னன்னு சொல்லி கொடுத்தோம். மாரி என்றது கடல், மழை மாரி இல்லையா? அந்த மாரி, அதனால தான் மாரி அம்மான்னு வந்தது. அது ஏன் வந்தது? எப்படி பெண் உருவம் சைவர்கள் கொடுத்தார்கள், வைணவர்கள் ஆண் உருவம் கொடுத்தார்கள், இதிலிருந்து எப்படி மாரியம்மா வந்து எப்படி அன்பு, கடவுளின் அன்பு என்ன, எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதை நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் அன்புன்றதும் மனுஷ அன்புக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அம்மாவின் அன்பு தான் உலகத்திலே பெரிய அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட 10,000 மடங்கு அன்பு. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மாவின் அன்பை விட 10,000 மடங்கு அன்பு. அதான் அன்கண்டிஷனல் சொன்னேன். அம்மா வந்து ஏன்னா செய்யணுன்னா நிச்சயமாக சில கண்டிஷன் போடுவாங்க. மரியாதையாக இப்படி இரு அப்படி இருன்னுவாங்க. அப்போ தான் அன்பு வரும். இந்த தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அடி ஒத்த தான் இல்லையா? பெருசாயிட்டா மூஞ்சி சொருக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா? சின்ன வயசில் அடிப்பாங்க. பெருசானோன்னு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பெரியவங்களை தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? மூஞ்சை சுழிச்சிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. கட்டுன்னு இருக்கும் இல்லையா? அங்கே கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க பாருங்க உங்ககிட்ட. மருமக வந்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அம்மாவோட அன்பு இல்லையா? எல்லாம் வந்து கொஞ்சமெல்லாம் சுயநலம் இருக்குது பாருங்கள். அதிலெல்லாம் கூட அம்மாவோட அன்பு தான் பெருசுன்னுவாங்க. நான் அதில் கூட சுயநலம் இருக்குது பாருங்கள். சிலதெல்லாம் சில பங்கு சுயநலம் இருக்குது அதில். ஆனால் அது கூட இல்லாத அன்பு. அதனால தான் சொல்கிறேன், அம்மாவோட அன்பை விட 10,000 மடங்கு அன்புன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, அம்மாவோட அன்பில் கூட கண்டிஷன் இருக்குது. ஆனால் இது அன்கண்டிஷனல், கண்டிஷனே கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணிட்டு திருப்பி வந்தாலும் திருப்பி ஒத்துப்பார். அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்போவுமே பயந்துட்டு ஓடின்னு இருப்போம். பயந்து தான் கோயிலுக்கு போகிறது. பயந்துட்டு தான் குளிச்சுட்டுலாம் போகிறது. குளிச்சுட்டுலாம் போனாலும் உள்ளே இருக்கிற அழுக்கு என்ன பண்ணுறது? தப்பு பண்ணோம்ல, அதுதான் போய் கங்கையில் முங்கிறது. கங்கையில் முங்கிட்டா போயிடுமா? செஞ்ச தப்பெல்லாம் போயிடுமா? செஞ்ச பாவெல்லாம் போயிடுமா? யார் சொன்னது? அதுதான் நான் சொன்னேன், முங்குனா கூட சொல்லிவிட்டு முங்குங்க. நான் சொல்லித்தரேன் எப்படி முங்கணும். முங்கிட்டு எழுந்துங்க. அது என்னன்னு கூட தெரியாமல் முங்கின்னு இருக்கிறாங்க. முங்கிறது முக்கியம் கிடையாது, சொல்கிறது தான் முக்கியம். அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். அந்த அந்த படிப்பினை நமக்கு வரணும். இதெல்லாம் நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பெரிய பக்தர்லாம் தெரிஞ்சிட்ருக்குறோம். பெரிய பக்தர்லாம் தெரியறதால தான் இதுக்கு வர்றதில்லை. மெசேஜ் கேட்குறதில்ல, யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல. ஏன் ஃபார்வர்ட் பண்ணுறதில்ல தெரியுமா? பயம் நமக்கு. ஐயோ, அந்த ஆள் எதனா திட்டிட போகிறான், இல்லை இந்த மெசேஜை கேட்டு அந்த ஆள் எதனா திட்டிட போகிறான். பயப்படுறீங்க மற்றவங்களுக்கு. கடவுளோட அதிகமாக ஜனங்களை பயப்படுறீங்க. கடவுளோட அதிகமாக. கடவுள் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு.
மனுஷங்களை பயந்து 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 நம்ம அவருடைய அன்பை விட்டுட்டோம். மனுஷங்களை பயந்து அவர் அன்பை விட்டுட்டோம். மனுஷங்களுடைய என்னெல்லாம் செய்கிறாங்களோ, அவங்க என்னெல்லாம் சடங்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு 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 ஐயோ அவங்க என்ன நினச்சிட போகிறாங்க, இவங்க என்ன நினச்சிட போகிறாங்க, பக்கத்து விட்டு நினச்சிட போகிறாங்க, அதுக்காகவே எல்லாத்தையும் செய்கிறது. எல்லா சடங்கு சம்பிரதாயம், அதாவது அந்த கம்யூனிட்டியில் வளர்ந்துட்டோம், அந்த கம்யூனிட்டியில் பிறந்துட்டோம். என்ன பண்ணுறது? இந்த மதத்தில் பிறந்துட்டோம், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீ இதில் பிறக்காமல் அதில் பிறந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதெல்லாம் பண்ணியிருப்ப, அவ்வளோதானே. அப்போ கடவுள் இல்லைல்ல. கடவுள் உங்களை அப்படி பிறக்க வைக்கலங்க. நீ கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறந்துரு, நீ இந்து குடும்பத்தில் பிறந்துரு, நீ இஸ்லாம் படத்தில் பிறந்துரு, அப்புறம் என்ன கும்பிடு அப்படி சொன்னாரா? அப்படி சொல்லவே இல்லை. அவர் எந்த மதத்தையும் பிரிக்கலை. அவர் மனுஷங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தது, அவ்வளோதான். அவர் என்ன பண்ணார்? மனுஷ ஜாதிகளை உருவாக்கினார், மனித கூட்டத்தை உருவாக்கினார், மத கூட்டத்தை உருவாக்கலை. நம்ம தான் மத கூட்டத்தை உருவாக்கிட்டோம். இந்த மதத்தில் பிறந்துட்டா அதுதான் அப்போ பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியது. இதுதான் செய்வோம். என் கடவுள் சொன்னாரா? இதுதான் செய்யணும் கடவுள் சொன்னாரா? சொல்லலை பாருங்க. ஒரு மதக்காரனும் சொல்லிக்கிறான் இதுதான் செய்யணும். ஏன் கடவுள் சொன்னாரா? அவனுக்கு ஒருத்தவங்கிட்டே கடவுள் சொன்னாரா நீ தான் செய்யணும்னு? உன்னை மனுஷனாக இருக்க சொல்கிறாரு. நீ மனுஷனாக தான் உன்னை பிறக்க வச்ச. நீ மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக கடவுள் கூட கனெக்டடாக இரு. அதில் எந்த மதமும் கிடையாது. நீ என் கூட கனெக்டடாக இருக்க இரு, நான் உன் அன்பை கொட்டுறேன். இதை விட்டுட்டு இந்த மதம்னா இதெல்லாம் செய்யணும், அந்த மதம்னா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ கடவுள் கிட்டே இல்லையே, முக்கியமான பங்கை விட்டுட்டியே. அதனால தான் இந்த மதவாதிகள் பாருங்கள், எல்லா மதவாதிகளும் இந்து மதவாதி, கிறிஸ்தவ மதவாதி, இஸ்லாம் மதவாதி எல்லாம் பாருங்கள், மதம் மட்டும்தான் பேசுவானுங்க. கடவுள்ன்ற வார்த்தையே வராது அவங்க வாயிலேருந்து. எங்கள் மதத்தில் இதுன்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை வச்சுருவாங்க, அப்படி காட்டுவாங்க எங்கள் மதம் இது. மதம் தான் உங்களுக்கு கடவுள் பாருங்கள். மதம் தான் கடவுள். பேசாத ஒரு மதம், உங்கள் கூட இடைப்படாத ஒரு மதம், அதாவது உங்கள் கூட பழகாத ஒரு மதம். அந்த மதம் எல்லாம் உங்கள் கூட பழகாது பாருங்கள், உங்கள் கூட பேசாது, உங்களுக்கு அன்பு செலுத்தாது, எதுவுமே செய்யாது. ஆத்த மாத்திரம் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. நான் இந்த மதத்தில் இருக்கிறேன், அதனால் நான் இதெல்லாம் செய்வேன், அவ்வளோதானே. என்ன காரணம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பழகிட்டோம், அதனால், அவ்வளோதானே. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இங்கே போ இப்படி பண்ணுன்னு பழகிட்டோம். அதனால் நான் பெருசாகிட்ட அப்புறம் நம்ம வேறு செய்ய முடியாது. திடீர்னு இந்து மதத்தில் இருக்கிறவங்க போய் இஸ்லாமில் எடுக்கிற ரூல்ஸ் எல்லாம் செய்ய முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவன் இந்து மதத்தில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் செய்ய முடியாது. ஏன்? சின்ன வயசுலேருந்து பழகிட்டான், அவ்வளோதான். கடவுள் சொல்லலை, கடவுள் இது செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்து மதத்தில் அவன் செஞ்சால் தான் கடவுள் சந்தோஷப்படுவார். அப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவன் அது செஞ்சால் தான் அந்த கடவுள் சந்தோஷப்படுவார். முஸ்லீம் மதத்தில் இருக்கிறவன் அது செஞ்சால் தான் கடவுள் சந்தோஷப்படுவார்னா மூணு மனுஷங்க தானே. கடவுள் மனுஷனாக தானே பார்க்குறாரு. அவர் அது பார்க்கவே இல்லையா? அவர் கேட்குறாரு, என்னத்துக்குப்பா இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. என்னத்துக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க? இன்னும் ஒன்றும் புரியலையே, என்னது இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. நீ என் கூட அன்பு செலுத்துறியா, என் கூட இருக்கிறியா அப்படின்னா மதமே நடுவில் இருக்காதே, நீ நானும் மட்டும்தானே இருப்போம். இது எங்கிறது இந்த சடங்கெலாம் வந்துச்சு, என்னது இது அப்படின்னு கேட்பார். என்னது இது என்னதுன்னு திட்டுற விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் பார்த்து திட்டுற விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் பார்த்து திட்டிகிட்டே இருப்பார், செய்கிறதெல்லாம் பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறார். என்ன மாதிரி அநியாயம் பாருங்க. கெட்ட சக்தி எப்படி ஏமாற்றிட்டான் பாருங்க, நம்மளை எப்படி ஏமாற்றிட்டான் பாருங்க. அதனால் இதெல்லாம் விட்டு தொலைங்க, கடவுளை பாருங்கள், கடவுளுடைய அன்புக்கு வாங்க, அந்த அன்பு மழைக்கு கீழே வாங்க. எதுவுமே இல்லாமல் தெளிவாக இருங்க, பியூராக இருங்க. கடவுள் போதும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. அவர் கூட ஒட்டிக்கிட்டு இருங்க, அவ்வளோதான். எனக்கு தெரியாது கடவுளை, எனக்கு இந்த மதம்லாம் தெரியாது, எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ இது வரைக்கும் ஏதோ செஞ்சுட்டேன், ஆனால் இப்போ தெரியுது அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு, அதெல்லாம் வேணாம் எனக்கு, நீங்கள் போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா?
10,000 அபிஷேகம் பண்ண மாதிரி அவருக்கு 10,000 அபிஷேகம் பண்ண மாதிரி, 10,000 தடவை சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்ண மாதிரி, 5 தடவை இல்லை 5,000 தடவை துவா பண்ண மாதிரி மஸ்ஜிதை போயிட்டு. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். அதை மட்டும் செய்ய மாட்டோம், ஆனால் சடங்கு மாத்திரம் டைட்டாக பண்ணுவோம். அதனால் சொல்கிறேன், தயவு செய்து கொஞ்சம் பேராவது ஜனவரி 1, 2024 மாறிடுங்க. பிப்ரவரி 10 ஆகிடுச்சு, 10 நாள் ஓடி போயிடுச்சு, ஒரு மாதம் ஓடி போயிடுச்சு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதோட ஃபாஸ்ட்டாக ஓடணும். இந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃபாஸ்ட்டாக ஓடணும். கடவுளை தேடி ஓடணும். நீங்கள் ஃபார்வர்ட் பயங்கரமாக வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால தான் தினமும் காலைல மெசேஜ் சொல்கிறோம், ராத்திரி பேசுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை 5லேருந்து 7 மணி பேசுகிறோம், கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ரைட்டுங்களா? அதனால் அதுக்கெல்லாம் வாங்க. இது 20 வருஷம் ரிசர்ச் இருந்து வருது. 20 வருஷம் 22 வருஷம் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் இது பயங்கரமான உண்மை. உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 8056453186 கூப்பிடுங்க. 8056453186 வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதை கேட்டாலும் நம்ம பதில் சொல்லுவோம். அது இல்லாமல் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறோம். அதாவது நம்ம எந்த மதத்தையும் புண்படுத்தலை, யாரையும் புண்படுத்தலை, யார் மனசையும் வேதனைப்படுத்தலை, எந்த மதத்தையும் நோடிக்கலை. ஆனால் எல்லா மதமும் சொல்லுகின்ற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. எல்லா மதமும் சொல்லுகின்ற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கூடவே வாங்க, பெரிய வெற்றி அடைங்க. எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.